الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن مع العسر يسرا إن مع العسر يسرا صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அடியொற்றி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நான் ஓதிய இந்த திருமறை வசனம் சூரா அல் இன்ஷிராஹ். அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் கூறக்கூடிய பேருண்மை நிச்சயமாக துன்பத்திற்கு பின்பு இன்பம் உண்டு. நிச்சயமாக துன்பத்திற்கு பிறகு இன்பம் உண்டு. மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள், இவை அனைத்திற்கும் அந்த மனிதர்கள் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற புரியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வேத வசனம் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சிறப்பாக சொல்லி காட்டுகிறது. நிச்சயமாக துன்பம் வரும், அந்த துன்பத்திற்கு பிறகு இன்பம் என்று வரும். நிச்சயமாக துன்பத்திற்கு பிறகு இன்பம் வந்தே தீரும் என்று திருக்குர்ஆன் ஒரு மனிதனுக்கு அவன் சவால்களை எதிர்கொள்கின்ற பொழுதும் சோதனைகளை எதிர்கொள்கின்ற பொழுதும் நடக்க வேண்டிய வழிமுறையை சொல்லி காட்டுகிறது, ஒரு ஹோப்பை கொடுக்கிறது. சவால்களை சந்திக்கக்கூடிய மனிதன் அவனுடைய எண்ண ஓட்டங்களை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூட் சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே, அல்லது பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லுவார்கள். நேர்மறையான எண்ணங்கள். வாழ்க்கையிலே ஒருவன் நேர்மறையான எண்ணங்களோடு வாழுகின்ற பொழுது அவன் வெற்றி அடைகின்றான் என்பதை எல்லோரும் சொல்லுவோம். ஆனால் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை அந்த நேர்மறையான எண்ணங்களோடு மட்டும் நின்று விடாமல் அந்த நேர்மறையான எண்ணங்களோடு சேர்ந்து இறைவனுடைய ஆழமான நம்பிக்கையும் சேருகின்ற பொழுது தோல்விக்கு எந்த விதமான முகாந்திரமும் வாய்ப்பும் கிடையாது. எப்பொழுதுமே எது நடந்தாலும் வாழ்க்கையில் அது நன்மைக்குத்தான் என்று நினைப்பதுதான் ஆப்டிமிசம். அந்த ஆப்டிமிசம் என்பது இறை நம்பிக்கையோடு எது நடந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்துதான் ஏற்படுகிறது என்று சொல்லுகின்ற திடமான ஆழமான நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய அந்த திட்டங்களின் மீதான நம்பிக்கை, முடிவு அவனிடத்தில் உண்டு என்கின்ற ஆழமான சிந்தனை, இறைவன் நிச்சயமாக துன்பத்திற்கு பிறகு இன்பத்தை கொடுப்பான் என்று சொல்லுகின்ற அந்த வாக்குறுதியின் மீதான நம்பிக்கை ஒரு முஃமினுக்கு மட்டுமே அது கிடைக்கிறது. அந்த நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவனுக்கு வெற்றிதான்.
இதைத்தான் நபிமார்களும் பின்பற்றினார்கள். எல்லா நபிமார்களும் தனக்கு சோதனை ஏற்படுகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்தை அப்படி பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டார்கள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு வந்த தீராத அந்த நோய், தன்னிடத்தில் இருந்து இறைவனால் எடுக்கப்பட்ட அத்துணை நல்ல பரக்கத்தான உபகாரங்களையும் நன்மை நியமத்துகளையும் இறைவன் எடுத்துக்கொண்ட பொழுதும் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தார்கள். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, யூசுப் நபி தன்னுடைய வாழ்நாளிலே ஜெயிலுக்கு போனார்கள். தன்னுடைய வாழ்க்கையை சொந்த அண்ணன் தம்பிகள், சொந்த சகோதரர்கள் அவர்களுக்கு மாறு செய்தார்கள், பொறாமை கொண்டார்கள், அவர்களை கொண்டு அந்த கிணற்றில் வீசினார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எல்லா துன்பங்களும் பொழுதும் அவர்கள் கொண்ட அந்த உறுதியான நம்பிக்கை, மகனை இழந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்ட நம்பிக்கை, தீயிலிட்ட போதும் கூட இறைவனை நம்பி இறைவனத்தில் உதவி தேடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர், இப்படி நபிமார்களுடைய அந்த தீராத அந்த நம்பிக்கை, ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை, அது ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக அவர்கள் இருந்தாலும் இறைவனுடைய ஆழமான நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்ததன் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஈமானில் உயர்வானவர்களாக ஆக்கினான். இது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் பல கட்டங்களை நாம் பார்க்கலாம். தாயிஃப் நகரத்துக்கு சென்றார்கள். மன ரீதியாக எமோஷனல் வீக்னஸ் ஏற்படுத்த முயன்றார்கள் எதிரிகள். அவர்களை பிசிக்கலாக அட்டாக் செய்தார்கள், கல்லால் அடித்தார்கள், சிறுவர்களை ஏவிவிட்டு கேலி கிண்டல்களில் ஈடுபட்டார்கள். ஆனால் இறைவன் புறத்தில் இருந்து மட்டுமே அந்த கைடன்ஸை தேடினார்கள். பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களையும் பாய்காட் செய்து அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து அவர்களுக்கு உண்டான உணவு கொடுப்பதை தடுத்தார்கள், பேசுவதையும் தடுத்தார்கள், மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் இருந்து அந்நியப்படுத்தி அவர்களை அப்புறப்படுத்தி ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். எவ்வளவு துன்பங்களை செய்தார்கள். அத்துணைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அந்த குணம், ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்தில் திரும்ப திரும்ப எழுந்து நிற்கக்கூடிய அந்த குணம், இறைவன் மீது மட்டுமே வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, பிலீஃப் அண்ட் ஆப்டிமிசம், அது ஒவ்வொரு முஃமினிடத்திலும் இருக்க வேண்டும். Every trials has purpose and lesson. ஒவ்வொரு சோதனைகள், நமக்கு வரக்கூடிய அத்துணை சோதனைகளும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் ஏராளம். நம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நம்மை தயார்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தடுமாற்றங்களாகவும் இருக்கலாம், சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்வதாகவும் இருக்கலாம், அண்ணன் தம்பிகளுக்குள்ள, பெற்ற பிள்ளைகளுக்கு மத்தியில, அல்லது நம்ம சகோதரர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும், எதிலும் நிதானத்தை கடைபிடித்து இறைவன் மீது ஆழமான ஒரு நம்பிக்கையை நாம் வைக்கின்ற பொழுது எந்த ஒரு துன்பம் துயரங்கள் ஏற்பட்டாலும், நம்மை புயல் போன்று வந்து நம்மை அசைத்து பார்த்தாலும் ஈமானை இழக்காமல், அல்லாஹ்வின் மீது குறை காணாமல், அவன் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக தவறான வழிகளில் சென்று விடாமல். சில பேர் பாத்தீங்கன்னா பைனான்சியல் கிரைசிஸ் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வை சில நேரம் மறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது அதிகமான பணம் இருக்கக்கூடிய காலம் ஏற்பட்டால், நல்ல செல்வங்களாக கிடைக்கின்ற பொழுது இறைவனை மறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி நமக்கு வரக்கூடிய நன்மைகள் ஏற்படுகின்ற பொழுதும் அல்லது தீமைகள் ஏற்படுகின்ற பொழுதும் நாம் இறைவனை மறந்து விடாமல் இருப்பதுதான் நபிமார்களிடத்திலும் சஹாபாக்களிடத்திலும் அந்த நல்லடியார்களிடத்திலும் இறைநேசர்களிடத்திலும் இருந்த அந்த ஆழமான நம்பிக்கை, அதுதான் உண்மையான ஆப்டிமிசம். அப்படிப்பட்ட ஒரு நேர்மறையான எண்ணம் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். இப்படி வாழ்பவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து இருக்கிறார்கள். அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லுஹு கைருன்.
ஒரு முஃமினை பார்த்து நான் ஆச்சரியமாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், அவனுக்கு எது நடந்தாலும் அதை நன்மையாகவே அவன் எடுத்துக் கொள்கின்றான். அது நன்மைதான் அவனுக்கு. வேறு யாருக்கும் முஃமினை தவிர அது வேறு யாருக்கும் அப்படி ஒரு பண்பு கிடையாது. அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவன் இறைவனை நன்றி செலுத்துகின்றான். ஷக்கர ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. ஒயின் அஸாபத்துஹு தர்ரா, அவனுக்கு ஒரு தீங்கு, கஷ்டம், துன்பம், துயரம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் சபர, அவன் பொறுமை கொள்கின்றான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்கிறான் இல்லையா குர்ஆனிலே, அந்த பொறுமையை கொள்ளுகின்றான். ஃபகான கைரன் லஹு, அதுவும் அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. எனவே துன்பம் ஏற்பட்டாலும் இன்பம் ஏற்பட்டாலும் ஒரு முஃமினாக இருக்கின்ற பொழுது, அல்லாஹ்வை உள்ளத்தில் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது, நம்புகின்ற பொழுது அது அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். துன்பமான காலம் ஏற்பட்டால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் பெருமானார் சொல்லுகிறார்கள். இந்த துஆவை நீங்கள் ஓதுங்கள். இந்த துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நிறைய பேர் நம்ம அதெல்லாம் ஓதுறது இல்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி, இறைவா இந்த முஸீபத், இந்த துன்பத்தின் ஏற்பட்ட இந்த துன்பத்தின் வாயிலாக யா அல்லாஹ் இதற்காக எனக்கு நன்மை தருவாயாக. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா, இதை நீ எனக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பாயாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். அப்போ ரிட்டர்ன் நாம எதை எடுக்கணும்? நன்மையாக, யா அல்லாஹ் இந்த துன்பத்தினை கொடுத்திருக்கிறாய், இந்த சோதனையை நீ கொடுத்திருக்கிறாய், சவாலை நான் எதிர்கொள்கின்றேன், பிரச்சனைகளை நான் எதிர்கொள்கின்றேன், இதிலே யா அல்லாஹ் நீ நன்மையை கொடு எனக்கு, இதற்காக கூலியை கொடு, நான் சபர் செய்கிறேன் என்ற எண்ணத்திலே இந்த துஆவை நாம் ஓதுகின்ற பொழுது, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று எண்ணுகின்ற பொழுது, நான் இறை நம்பிக்கையாளர்களாக முஃமினாக இருந்து எல்லா சோதனைகளையும் நாம் வெற்றி கொள்ள முடியும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.